என்கிட்ட வந்து கேட்கற உன் முண்டாட்டி கேளுடா. யாரை பார்த்து கேட்கற வெண்ண? எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ உன் முண்டாட்டி பேசிக்கங்க. என்னை கேட்கறவளை வச்சு செருப்பு கட்ட புரிஞ்சுவாங்க. நல்ல நல்ல ஏய் ஏய் இங்கறியா இங்கறியா யோ யாருங்க இவரு? ஏங்க பொண்டாட்டி உங்களை கூப்பிட்டு குத்த சொன்னீங்க. அவர் யார் வந்தா உனக்குமா? அவர் பொண்டாட்டியே ஏங்க நீங்க திட்டிட்டு இருக்கீங்க? அவர் அங்கிட்டு சண்டை ஓடிட்டு இருக்காரு. நீ அம்மா ஏய் இங்கறியா? ஹலோ ஏய் அவர் முன்னாடி உங்களை கூப்பிட்டு குத்த சொன்னிச்சா? ஏன் என்ன வேலை பார்க்குறியா? என்ன பிரச்சனை? அடிக்காது அடிக்காதியா அடிக்காது அடிக்காது. என்னையா நியாயம் தருமா? ஒரு வேலை பார்க்கறதுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயா? என்ன வேலை பார்க்கறாரு இவரு? வணக்கம். நீங்க நல்லவங்களா இருக்கீங்க. நீங்களும் ஒரு பொம்பளை ஆளு. சேப்பு சட்டை விட்டுருந்தா போய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை பேசுவாங்க. நியாயமான ஆளு. நான் வந்து டாட்டு போடுற ஆளுங்க. அப்படியா? இந்தாருங்க இந்த மாதிரி டாட்டு போடுற ஆளு. நீங்க குத்துவீங்களா? பச்சை குத்துற ஆளுமா? நான் குத்தாத ஆளே இல்ல. என்னது? சினிமா நடிகையிலிருந்து நாடக நடிகையிலிருந்து அவ்வளவு பேர் நான் குத்துனாள் தான். நீங்க குத்துனாலா? எவ்வளவு போட்டிருக்க டாட்டு பூரா நான் போட்டதுதான். என்ன சொல்றீங்க? மதுரையில போய் பாருங்க, ஒரு ஆளு விடாம நெஞ்சில முதுகுல குண்டில அம்புட்டு எடுத்து குத்திருக்கேன். ஏங்க பழைய ஆளுகளுக்கா இப்போ புது ஆளுகளுக்கா? புது ஆளுல இருந்து பழைய ஆள் வரைக்கும் குத்திருக்கேன். ஏங்க ஆம்பளை ஆளு குத்துவீங்களா இல்ல பொம்பளை ஆளு குத்துவீங்களா? நான் லேடிஸ் ஸ்பெஷலுங்க. ஆம்பளை ஆள் குத்துறதுக்கு நம்ம கையால் வச்சிருக்கேன். ஏன் அவர் குத்துவாரு, நீங்க குத்த மாட்டீங்க? நோ, லேடிஸ் குத்துறது மட்டும் நான் ஸ்பெஷல். அது எப்படி லேடிஸ்க்கு மட்டும் நீங்க குத்துனாரு? அது வலிக்காம குத்துவேன். சரி எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கணுமா? தப்பா நினைக்க மாட்டீங்களே? இப்ப அந்த அம்மாவோட புருஷன் உங்களை அடிக்க வந்தாருல்ல, எங்கன குத்துனீங்கன்னா அந்த அம்மாவோட புருஷன் அடிக்க வந்தாரு? பிரச்சனை ஒன்றும் பெருசா இல்லைங்க, சிம்பிள் மேட்டர் தான். என்ன மேட்ரு? எல்லாரும் செய்யற வேலைக்கு தான் நானும் செஞ்சேன். என்ன செஞ்சிய? அந்தம்மா நெஞ்சில ஹார்ட் போடணும்னு. நல்ல விஷயம் தானே. நெஞ்சில ஹார்ட் போடணும்னா என்ன செய்ய? ஜாக்கெட் கழட்டாம குத்த முடியுமா? என்ன பாரு, நெஞ்சில ஆட்டு போடணும். நீங்க நான் சொல்லுங்க, யாராவது தப்பு இருந்துச்சுன்னா கேட்குறேன். சாக்கிட்ட கழட்டி தானே குத்த முடியும். ஆமாமா கண்டிப்பா. அந்தம்மா கழட்டிருச்சு. ஒன்று சைடை கழட்டி விட்டு அழகா ஜம்முன்னு உட்காந்துருச்சு. ஓஹோ. நல்ல டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு தொடச்சிட்டு ஓஹோ முதல்ல படம் ஜெராக்ஸ் எடுத்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டேன். அழகா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டேன். ஜம்முன்னு ஹார்ட் போட்டு கூட அம்பு விட்டு நீட்டா முடிச்சுட்டேன். ஆனா நம்ம தொழில் பேர் வாங்கணும்ல, இது யார் குத்துனா நாளைக்கு தெரியணும்ல. ஆமா, அப்பதான் 4 பேர் வருவேன். ஓஹோ. இப்ப நோட்டீஸ் அடிக்கிறாரு. நோட்டீஸ் அடிக்கிற என்ன செய்வாரு? கீழே நோட்டீஸ் அடிச்சு முடிச்ச உடனே கீழே பிரஸ் பேரை சொல்லி போடுவாரு. சங்கரன் பிரிண்டர்ஸ், உரிமை கணேஷ். ஒரு ஓவியம் வரையறாங்க. அவங்க பெட்டி எழுதுறாங்க. பெட்டி கீழே ஓவியம் இருந்தாலும் எழுத்தானே எழுதுறாங்க. ஓவியம் எழுதுறாங்க. அவன் இன்னார் ஓவியம் எழுதுறான்ல, இதைத்தான் நானும் செஞ்சேன். என்ன நீங்க அழகா ஆட்டு போட்டிருக்கமே, கீழே டாட்டு பை ஹரிகரன் பச்சை குத்தி விட்டேன். ஆர்பி ஹரிகரன். அவன் புருஷன் கேட்கறான், ஏண்டி இன்னொருத்தன் பேரை நீ ஏண்டி பச்சை குத்திட்டு வந்தீங்க? இது என்ன நியாயம்? சொல்லுங்கப்பா, இது தப்பா? என் பேர்ல அவன் உங்களை வெட்டாம விட்டுருக்கானே, அதுவே பெரிய விஷயம். இது நம்ம தொழில விளம்பரப்படுத்த. அந்தம்மா ஹார்ட் போட செஞ்சனா போட்டு விடல. ஓம் பேர் எதுக்கு எழுதி வச்சுட்டு வரேன்? குத்துனது யாருன்னு தெரிய வேணாமா? குத்துனா யாருன்னு தெரியல. அப்போ ஓம் பேரை எழுதி வச்சுட்டா உன் புருஷன் வெட்டாம இருப்பானா? 4 பேர் அப்பத்தானே இது அழகா குத்திருக்காங்களே, யார்கிட்ட குத்துனது அப்படின்னு நம்மள 4 பேர் குத்துற தேடி வருவாங்கல்ல. யாங்க பேரை மட்டும் போட்டு வந்துட்டீங்களா? பேர் டாட்டு ஹரிகரன். போன் நம்பர் இல்லையா? அது எழுதுக்குள்ள வலிக்குதுன்னு சொன்னமா, அதோட படிக்கிட்டேன். இல்லைன்னா போட்டிருப்பேன். இதுவரை ஹார்ட் போட்டா இதுக்கு எங்கிட்ட பேர் போன் நம்பர் எழுதுறது? நம்ம வாயில எழுத முடியும் இல்ல? கீழே போன் நம்பர் வந்தா 10 நம்பருக்கு கூட இன்னொரு வர மாதிரி இருக்கு. அப்பு ஐயாவு இது நல்லா கேட்டுக்குங்க. குத்துனீங்க இல்ல? ஆமா. குத்துனது தெரியணுமா இல்லையா? அப்ப அந்தம்மா காமிச்சிட்டு இல்லையா? எல்லாத்திட்டையும் தான் அதைத்தாண்டா சொல்றேன் நானு. அப்போ ஒரு பக்கெட்டு தான் நம்ம ஜாக்கெட் போட்டு மறு பக்கெட்டு போடாது. நீ அப்படி சொல்ற? இருங்க, நீங்க ஒண்ணு உங்களை மாதிரி ஆளை பார்த்தா இருங்க. எனக்கு டாட்டு போடணும்னு ஆசை. சூப்பர் கலர். ஒருத்தன்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன், குத்த தெரியாம குத்தி வச்சிருக்கேன். இங்க பாருங்க. எங்க வேலை போட சொல்றதுக்கு சிவனே போட்டு வச்சிருக்கேன். அட வேல் போட்டதானே? இங்க வாங்க. அட திருச்செந்தூர்ல போட்டதா? ஆமாங்க, நான் தான் போட்டேன். அப்போ உன்கிட்ட குத்த மாட்டேயா? அட இருமா. அட போய் அங்கடி. நீ உனக்கு குத்த தெரியாதியா? திருச்செந்தூர்ல போட்டா இந்த டைப்ல போடுவேன், பழனியில போட்டா வேற டைப்ல போடுவேன். எப்படி மொட்டை போடுவியா? அப்படி இல்ல, மொட்டை குண்டியா போடுவேன். என்னது? முருகன் அங்க அப்படித்தான் நிக்கிறாரு. அதுக்காண்டி அங்க முருகன் என்ன டிசைன் நிக்கிறாரு அந்த மாதிரி தான் போடுவேன். நீங்க பரவாயில்ல, திருச்செந்தூர்ல இந்த வேல் போட்டதோட சரியா போச்சு. இன்னொரு அம்மா வந்துச்சு, அந்த அம்மா முதுக காமிச்சிட்டு பின்னாடி இங்க வேல் போடணும்னுச்சு. சரி கேட்குது, ஆசைப்படுதுன்னு நான் எடுத்து ஊசியெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கமாக திரும்பி உட்காந்து அந்த மருந்து பச்சை மருந்தெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த அம்மா சீக்கிரம் வேலை போடுங்க சீக்கிரம் வேலை போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சட்டையை தூக்கிட்டு பாவடையை இறக்கி விட்டு உட்காந்துருக்கு. அந்த நேரம் அங்கே வேல் குத்துறவர் ரெடியாக இருந்திருப்பார் போல இருக்கு.
அங்கே வர்ற பக்தர்களுக்கு வேல் போடுறது அந்த மாதிரி சீக்கிரம் வேலை போடுங்கன்னு பார்த்தா இருந்தாலும் சேமா போடுறவா நான் போடுங்க நினச்சி தூக்கி குத்திட்டான் ஒரே சொல்லணும் ஐயா குண்டியில் வேலையோட தெரியுது அந்த அம்மா அங்கிட்டு ஐயா கிழிஞ்ச வேலை காணாமல் தெரிஞ்சுக்கிட்டு கிழிஞ்சு போயிருக்குமே. எவ்வளவு பிரச்சனை நம்ம தொழில். ஏங்க எங்களுக்கெல்லாம் குத்துவீங்களா? ஐ எம் சாரி, லேடிஸ்க்கு மட்டும் தான் நான் குத்தேன் சொல்லியிருக்கலாம் என் முதல்லையே. ஆமா, எவ்வளோ பீஸ் வாங்குவீங்க? அது டிசைன் போடுற அளவை பொறுத்து இருக்கு. எத்தனை இன்ச்சு இருக்கோ அது வரைக்கும் ஒவ்வொரு சைஸ். ஆனால் நம்ம வீட்டில் பாருங்க, இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த பச்சைக்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போடணும். ஓ, இது நம்ம விளம்பரத்துக்காக போட்டுவிட்டது. அப்படியா? நம்ம தொழில் எங்கே போட்டிருக்குது? இது பச்சை இல்லைங்க, அது இயற்கையாகவே இருக்கிறது. அப்படியா? இது மாதிரி இல்லாதவங்களுக்கு டாட் போட்டு. இது கூட தெரியாம நம்ம வீட்டில் ஒருத்தர் போடணும். யாரை போடணும்னு சொல்லுங்க, போட்டுருவோம். லேடிஸ் தானே? ஆமாம்மா, லேடிஸ். ஆண்கள் இல்லை. அதுக்கு வேற ஆள் வேணா பேர், உங்க பேர் நேம் நல்லா தாராளமா போட்டுங்க. செல் நம்பர் வேணாலும் போட்டுங்க. அது முக்கியம், நம்ம அட்ரஸ் முக்கியம். கண்டிப்பா, அதில் மாற்றம் இல்லை. பீஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம தெரிஞ்ச கூப்பிட்டு வரணுமா இல்லை நீங்கள் ஸ்பாட்டுக்கு வருவீங்களா? இல்லை, நான் வந்து அங்கேயே இப்போ திருச்செந்தூரில் குத்துறேன், பழனியில் குத்துறேன், திருப்பரங்குன்றத்தில் குத்துறேன். வேணா நாங்கள் கூட்டி வர முடியாது. திருவண்ணாமலையில் குத்துறேன். அப்படியா? ஏன்னா அவங்களை கூப்பிட்டு வர முடியாது, நீங்களே வரணும். ஹேண்டிகேப்டா? இல்லை இல்லை இல்லை, அவங்களுக்கு வயசு 80 ஆகுது, அவங்க நடக்க முடியாது அவ்வளவா. அதுக்கு எதுக்கு குத்த? எங்க அப்பத்தா வச்சு எரிச்சலாம். அப்பத்தாவுக்கு அது நீ குத்தவெல்லாம் வேண்டாம், அங்கனே அடக்கம் பண்ணிடு. ஏங்க ஏன்னா சாகப்பறையில் கொண்டு குத்த சொல்கிறேன். ஏதாவது நாளைக்கு நல்லது கிட்டதாகி போச்சுன்னா எவன் பேத சொல்கிறது? அதோட கடைசி ஆசைன்னா கொண்டு போய் முடிச்சு வைக்க சொல்றியா நீ? உங்களுக்கு குத்தலாம்னு ஆசைப்படுறேன். ஏங்க எனக்கும் குத்தணும்னு ஆசை தாங்க. ஆனால் எனக்கு வந்து பட்டாம்பூச்சி போடணும், பின்னாடி போடணுமே. ஐயோ ஐயோ, நீங்கள் எப்போ எனக்கு பின்னாடி போட சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ காலம் எதிர்பார்த்து. ஆமாம், அந்த சேரை கொடுங்க. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கட்டுமா? நீங்கள் நிற்க வச்சு குத்துவீங்களா இல்லை பாடு? என்னங்க? நீங்கள் நிற்க வச்சு டாட்டு போடுவீங்களா இல்லை? அது எந்த இடத்துல கேட்குறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் முதுகில் கேட்குறீங்க. இவாங்க இந்த பக்கம் வாங்க. ஏங்க இவாங்க இங்கிட்டு வாங்க. அந்த சேரை அப்படி பிடிச்சிங்க அங்கிட்டு. சும்மா பயப்படாதீங்க, சும்மா வாங்க, பயப்படாதீங்க, வாங்க. ரைட்டா குனிங்க. ஐயோ, குத்துறது முதுகு தானே குத்துனா? ஆமாங்க. திரும்ப சொல்றேன், பயப்படாதீங்க. முடி எடுக்கிறது இல்லையா? முடி இந்த பக்கம் எடுத்து விடுறது இல்லையா? முடி எடுக்காம குத்தக்கூடாது. எங்கன்னு முடி எடுத்தாலும் முதல்ல ஷேவ் பண்ணிட்டு தான் குத்தணும். இல்லைன்னா அந்த இடத்துல முடி குத்துனா அது அந்த இடத்துல டாட் சரியா விழுகாது. ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னங்க தொடக்கிறீங்க? தொடக்காமையா குத்துவாங்க? குத்த தொடச்சிக்கிட்டே குத்தணும். என்னது? ஆமாம், டாட் போடும்போது நீங்கள் பார்த்தது இல்லையா? பாதி குத்தும் போதே ரத்தம் வரும், அப்படியே அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கணும். அப்புறம் துடைச்சிட்டு அப்புறம் குத்தணும். துடைக்காமல் குத்தக்கூடாது, டிசைன் தெளிவாக விழுகாது. நீங்கள் குனிங்க. என்ன ஆகுனா குனிய சொல்றதுல இருக்கா? ஐயோ, அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொன்னா உங்களுக்கு தெரியாது. உனக்கு பிடிக்கனால என்னால எல்லாம் குனிய முடியாது. அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக முதல்ல குத்தும்போது வலிக்க, அப்புறம் சரியாக போவாங்க. சதை பிடிப்பா ஆரம்பிச்சுன்னா வலிக்காது. ரைட்டா, அவனு முடியை தான் எடுக்கணும். இவ்வளோ என்ன சொல்லிருக்கா? வாங்க, நல்லா இருக்கீங்க, முடியை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க. ஓகே, ஒன்றும் பயப்படாது. ஏன் லைட்டாக குனிங்க. அட, முதுகலை ஒன்றா குனியத்தாங்க. இங்கே நீ இப்படியே நின்றுக்கிட்டு போடியா? நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. இங்கே வாருங்க, இப்படி இப்படி நின்றுக்கிறேன்னா இங்கே வாருங்க, இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் கரெக்டாக பார்த்து அது பச்சை குத்துற செய்ய. என்ன டிசைன் செய்ய? வாங்க, ஹலோ, அப்படி குனிஞ்சுங்க. இல்லை, உங்களுக்கு பின்னாடி பெட்டக். ஆமாங்க, எனக்கு இங்கன போடானுங்க பட்டாம்பூச்சி. நான் முதுகுல குத்த விரும்பல, இங்கனே போட்டுக்கிறேன். இடுப்புக்கிட்ட அப்புறம் குப்புற படுத்துங்க. ஏய், வேற வழியே கிடையாது. குப்புற படுத்தீங்கன்னா தான் அப்படி குத்த முடியும். நீங்க குப்புற படுத்துக்கன்னா நீங்க எப்படி நீங்க இப்ப மாமா நீ குப்புற போடுவேன். அத சொல்லி காட்ட வேணாமாயா டிசைன்? என்ன சொன்னா, நீங்க குப்புற படுத்துக்கிட்டீங்கன்னா நீ பேசாம இருக்கியா, உன் வாயில ஊத்துவா. அப்ப நானு உன் தொல்லை எனக்கு தாங்க முடியல. நோயிட்டே இருக்கு, பேசாம தண்ணியை போட்டு படுக்கிறேன். என்ன சொல்றேன்? அவளுக்கு குண்டியில ஊற்றி உனக்கு வாயில ஊற்றுவேன். பேசாம இரு, மூடிட்டு அமுக்கு. குப்புறப்படு போங்க. சொல்ற குப்புறப்படு. அந்த ஆளை போட்டு படுக்க சொல்லுங்க. அதை குத்துறதுக்கு பேசாம செவுத்துல ஊத்திட்டு போயிடலாம். நான் சொல்றேன், குப்புற படுத்துட்டீங்கன்னா அவன் நான் 2 தொடையிலும் ஏறி உட்காந்துக்குவேன். என்னது? ஏறி உட்காந்துட்டு அந்த பின்னாடி டிசைன் வரைவேன். இல்ல உங்களுக்கு தொடையில போடணுமா இந்த இடத்துல? அது எப்படி போடுவீங்க? அதுக்கு அருமையான டிசைன் இருக்கு. எப்படி? சேர பிடிச்சுங்க. என்ன சேர பிடிச்சுக்கோங்க? ஆமா, பிடிச்சுங்க. இங்க போடணும்னா நல்லா அப்படி நகண்டு இங்க இருங்க. யோ, ஏய், எதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன மாமா லூஸ் மாதிரி பழைய டிசைன் எல்லாம் மறந்து வச்சு பார்த்தா ஒன்னொன்னா ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏய், எதுக்கு எங்க போட சொல்ற?
ஏன் தொடையில குத்துறோம்னா அந்த சைடு உட்கார்ந்தா தான் குத்த முடியும். ஐயோ சரி இங்கன போடணும்னா எங்கன போடணும்? இங்கன போடணும்னா இப்ப தொப்புள் கிட்ட போடுவாங்கல்ல. எஸ் ஓகே அருமையான விஷயம். தொப்புள் கிட்ட போடணும்னா பாவாடை இறக்கி விட்டு இங்க நீங்களும் விவரமாட்டா இருக்கீங்க. கரெக்டா சைஸா பட்டாம்பூச்சி பறக்க விடுவேன். நீங்க ஒண்ணும் பறக்க விட்டு கிழிச்சது போதும். அவர் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா டிசைன் நீங்களும் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு அம்மா அப்படித்தான் அடி வயித்துல ஹார்ட் போடணும்னுச்சு. அடி வயித்துல ஹார்ட் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஹார்ட் போட்டதோட அம்பு விடணும்னுச்சு. அம்பு விடலான்னு போனேன் அப்படின்னு இழுத்துருச்சு. அம்பு கீழே வரைக்கும் இறங்கிருச்சு. புருஷன் வச்சு வாழ மாட்டேங்கிறான். டெவலப் ஆகி போச்சுன்னு வாழ மாட்டேங்கிறான். அப்ப ரெண்டா கிழிஞ்சு போனாக்கா எப்படி வச்சு வாழுவான்? நான் என்ன பண்ணட்டும், அம்பு அங்க வாஞ்சிருச்சு. உங்களுக்கு எதுல குத்து? நீ நான் குத்துற மாதிரி இல்லங்க, நீங்க கண்ணாமனா கிழிச்சு புரிய போல. அப்படியே நேரா வந்து டாக்டர் கூட்டிட்டு போட்டு இந்த ஏரியா ஏய் கமான் சக்க செவந்த பள்ளம் ஏனாக கிழிக்கு பள்ளம் எல்லாரும் வாங்க பலம் இது உனக்கு பலந்த பலம் 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 எத்தனை பேருக்கு மாம்பழம் பாத்தியா எந்த பாட்ட பட்டில இமஜஞ்சு பாத்தியா கையடக்கம்மா நீ கடிச்சு பார்த்த வட்டமோ இருக்குது மாம்பழம். என்ன மாம்பழம்? மல்கோவா. ஆஹா நீங்க மாம்பழம் சொன்னீங்க, இந்த மாம்பழத்திலேயே குத்தணும்னு ஆசையா இருக்கு. என்னது டாட்டு போடத்தான் குத்துற பழக்கம் அவனை விட்டு போகாதே. அது எப்படிங்க பாரம்பரிய தொழிலுங்க, அதை விட முடியுமா? உங்க அப்பா இதுதான் பண்ணாங்களா? அப்பா குத்துனாரு, அப்பாவுக்கு அடுத்து எங்க அண்ணன் குத்துனாரு, எங்க அண்ணன் குத்துறதுக்கு அப்புறம் நான் குத்துனேன், இப்போ எனக்கு அப்புறம் என் மேன் குத்துவேன், வரிசையா குத்துவாங்க. ஆம்பளை பிள்ளையா குழந்தவங்க எங்க வம்சத்துல டாட்டு போடாம இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா இதே வேலையா தான் தெரியுறீங்க. குலத்தொழில் கல்லாமல் பாதிராங்க. இல்ல யார் தோலையும் கிழிக்காம விட மாட்டீங்க, அது தெரிஞ்சு வச்சு. தோலை கிழிக்கலைன்னா அப்புறம் எப்படிங்க டாட்டு போட முடியும்? நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க. மாம்பழையா? இது என்ன மல்கோவாவா? மல்கோவா. என்ன நான் பல சாதி மாம்பழம் பார்த்துருக்கேன். என்ன சொல்றீங்க? மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, நீலா, செந்தூரா, அதெல்லாம் யாருங்க போட மாட்டாங்க, தேடப்படாது. இது மல்கோவா. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன், ஒரு உள்ளே வாங்கிக்கல. 5000 கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் டீ குடிக்க காசு இல்லையா நீங்க? அது வேற. இதுக்காக லட்சம் கூட சொத்தை அழிப்பேன் நான். யார் சொத்தா? எவன் சொத்தையாவது அழிக்க வேண்டியது. எவன் சொத்தை நீ எதுக்கு அழிக்கிற? நீ மாம்பழம் சாப்பிட்றதுக்கு. அதான் இது விடாம கிடைக்கிற பொருளை விடக்கூடாதுல்ல. மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு சாப்பிட தெரியுமா மாம்பழம்? மாம்பழம் சாப்பிட்றதுலயே மாவட்டத்துல முதல் பரிசு வாங்கினவே அறியறேன். என்ன சொல்றீங்க? நாங்களும் சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுவேன்? மாம்பழம் தான். ஏன் இவ்வளவு வருத்தமா? மாம்பழத்தை வாங்கி அப்படி இருக்கு. மாம்பழத்தை வாங்கி கத்தி எடுப்போம், 4 கீத்தா போட்டு 4 பேரும் சாப்பிட்டுருவோம். நான் சொன்னா இவங்களுக்கு திங்க தெரியாது. அப்புறம் மாம்பழத்தை அறுத்து சாப்பிடாம முழுங்கவா முடியும்? பைத்தியம் பைத்தியம். கொட்டை போய் மாட்டிக்காது. தொர்ராஜ் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏங்க இந்த மாம்பழத்துல கத்தி வைக்க மனசு வருமா? அப்ப எப்படி சாப்பிடணும் நீங்க சொல்லுங்க. நான் டாட்டு போடுறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ கத்தி வச்சு 4ஆ இருக்கிறோம்ன்ற. அதுல டாட்டு அப்படி இல்லை, மாம்பழத்தை அறுக்கப்படாது. வேற நான் கையே வைக்கிறது இல்லை, கண்ணி போயிருமேன்னு நினைச்சு நீ கத்தியே வைக்கிறோம்ன்ற. என்ன செய்யணும், எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தரேன். முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சாபாஸ். அப்புறம் லைட்டாக ஒரு நசுக்கணும், காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும், அப்படி அதக்கி விட்டு லேசாக நுனியில் ஒரு செல்ல கடி கடிச்சிட்டு அப்படி அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். யார் அது சவுண்ட்? நான் தான். நீ தானா? பேக்ரவுண்ட் மியூசிக். நான் கூட பாவாடை அதுவும் கழிவு. பேக்ரவுண்டா எங்க கொடு? உறிஞ்சுறதுக்கு மியூசிக் கொடுறான்னா நீ நல்லா வாயில் வந்துடும் எனக்கு. அப்படி உறிஞ்ச மாம்பழம் சிலை சாப்பிட்ட மாதிரி வயிற்றுக்குள்ள போகும். அப்படி சாப்பிடணும் மாம்பழத்தை, தெரியுதா? மாம்பழம் வைக்க வந்தாங்க அம்மா, மாம்பழம் வைக்க வேண்டாம் அம்மா, மாம்பழத்தை நிறையா சும்மா, பழத்தை தாரியா சும்மா. கவுட்டுக்குள்ள காலை விட்டு ஓச்சிக்கிட்டே வரீங்க. நீ போட்ட ஸ்டெப் அப்படிதான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியா வச்சுட்டு வரீங்க?
30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. எப்போ அதே மாதிரிங்க. என்ன என்ன குத்தி பறக்க விடுங்களே, பறக்க விடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி நினைப்பாங்க. 6 ரூபா தரேன் பாரு. 1000 ரூபாய்க்கெல்லாம் பறக்க முடியாது பையா. 2000 ரூபா தரேன் பாரு. கொக்கு பற பற. என்ன ரிவர்ஸ்ல கீழ பறக்குற? ஏங்க என்னங்க? உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? நீங்க கேளுங்க, நல்லா தைரியமா கேளுங்க, பயப்படாம. இல்லை நான் உங்களை குத்திட மாட்டேன், நீங்க கேளுங்க. இல்லை, நான் உங்களை ஓப்பனாக ஏய், ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு கேட்க வேணாம். சரி விடுங்க, நீங்கள் கோவப்பட்டீங்க. நீங்களே என்னை ஓப்பனாக ஏய், ஒரு வார்த்தை கேளுங்களேன். அதுவும் கேட்க முடியல. அவர் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? ஐயோ இருங்க, அவசரத்தில் உளருது. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன், கன்ஃபியூஸில் உளறிட்டேன். மேரேஜ் ஆயிடுச்சா? கல்யாணம் நான் ஆகலை. எனக்கு இன்னும் ஆகலை. இன்னும் ஆகலை? பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும்மா? நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் காசு வேணும் சேர்த்துக்கிட்டு ஒரு வீடு வாசலை கட்டிக்கிட்டு இன்னொரு 8 வருஷம் வெயிட் பண்ணோம்னாக்கா டைரெக்டாக திருக்கடையூரில் போய் கல்யாணத்தை முடிச்சுக்கலாமன்ட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நிச்சயமா என்ன பிடிக்கலையா? பிடிக்கல. பிடிக்கல. சரி பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சரிங்க. நான் காதலிக்கிறேன். எப்படி? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது நீங்க எப்படி காதல் பண்ணீங்க? உங்களை காதலிக்கிறதுக்கு எனக்கு உங்க அனுமதி தேவையில்லை. என்ன சொல்றீங்க? நான் காதலிப்பேன். நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேனே. தாராளமாக போகலாம். போய் பிள்ளை விட்டு கூட பெற்றுக்கிறேங்க. அதை பற்றி அவசியமே கிடையாது. நான் காதலிப்பேன். அது எப்படிங்க? எங்கிருந்தாலும் வாழ்க. அவ்வளவு நல்ல மனுஷனையா அப்படின்னு போறதுக்கு நான் கேன பயலா? நான் காதலிச்சிருக்கேன்ல, அதுக்கு என்னாவது எனக்கு ஆதாரம் வேணுமே. என்ன ஆதாரம்? நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும். ஏய், என்னையா சொல்ற? இது என்ன காதல்? அதான் கள்ள காதல். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, காதல பண்ணுங்க. இது நல்ல காதல். சீக்கிரமா பண்ணுங்க, வேலை இருக்கு எனக்கு. அப்படி என்ன புடுங்க போறீங்க இப்ப? வேலை ஆத்துங்க. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. கண்டவுடன் காதலே கொண்டாளன் மீதிலே, பெண்டாட்டியாகிடும் நாள் எப்போது? பெண்டாட்டியாகிடும் நாள் எப்போது? கண்டவுடன் காதலே கொண்டோடு மீதிலே, பெண்டாட்டியாயிருந்தோ எப்போது? பெண்டாட்டியாயிருந்தோ எப்போது? கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை, கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை. தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. கட்டான கட்டழகி பொட்டான பொட்டழகி, தொட்டாலை கை மணக்கும் சிங்காரி, தொட்டாலை கை மணக்கும் சிங்காரி. தொட்டோட தொட்டழகி பொட்டோட பொட்டழகி, தொட்டோட கை மணக்கும் சிங்காரி, தொட்டாலை கை மணக்கும் சிங்காரி. திண்டாட
நான் துடிக்கிறேன் திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினம் நான் கொடுக்கிறேன் தங்கச்சிலை போல் ஒரு மனசை தடுக்க விட்டாளே கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாரே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாரே தங்கச்சிலை போல் வந்து மனசை தடுக்க விட்டாளே வீரரா வீரரா ஓகே நன்றி நன்றி. நீ என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் நான் கடைக்கு போறேன். கடைக்கு போய் கடையில் போய் உனக்கு சேலை எனக்கு வேட்டி மாலை கொஞ்சோண்டு பால் தாலி காம பால் டாயிலா ஆளை காலி விட போறியா? காமாட்சி விளக்கு ஒரு நெல் புது வேஷ்டி. ஏய் நான் கல்யாணத்துக்கு ஜாமான் சொல்லிக்கிட்டு நீ கருமாதிக்கு ஜாமான் சொல்லிக்கிட்டு காமாட்சி விளக்கு நெல்லெல்லாம் அதுக்கு தான் கொண்டு வாங்க இதுக்கு வராது. அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணு. அதுலேயும் உயிர் போலன்னா எழுதி பேசு. மாமா கல்யாணத்துக்கான ஜாமானை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே 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 பாய் பாய் பாய்.